சரி, நான் கூட கட்டதுரை மாதிரியோன்னு நினைச்சேன் இல்லையா? கட்டதுரையே வந்து ஆக்சுவலாக வந்து படத்தில் ஒரு செகண்ட் லீட் கேரக்டர் அது ஆ. கட்டதுரை. நான் இப்போ வின்னர், நான் வில்லன் கிடையாதுங்க. வில்லன் வந்து ராஜ் கபூரும் பொண்ணோட அப்பா தான் வில்லன். நான் வந்து வில்லனே கிடையாது. அந்த பொண்ணை சுற்றி சுற்றி லவ் பண்ணுறேன். எனக்கு கிடைக்காது, பிரசாந்த் கிடைச்சிடும், அவ்வளோதான். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அதான். சூப்பர். அண்ட் நிறைய மூவிஸ் வேற உங்களுக்கு ஆவலா காத்துட்டு இருக்குல்ல? ஆமாம். டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்ல உங்களை எதிர்பார்க்கலாமா? டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்ன்னு வந்து என்ன இது என்ன தெரியுமா? டிஃப்ரெண்ட் ரோலுங்கிறது வந்து இப்போது சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன். நான் ஒரு இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு இதுக்காக சொல்கிறேன். நான் ஒரு 300+ படம் பண்ணியிருக்கேன். நான் கரெக்டாக இன் பாயிண்ட்டாக சொல்லலை. அதில் ஒரு 175 ஃபிலிம்ஸ் நான் வந்து போலீஸாகவே நடிச்சிருக்கேன். போலீஸாகவே நடிச்சிருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தங்க அவங்க கதை சொல்லும்போது அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து போலீஸ் ஆஃபீஸர் தானே, ஐஜியா, கமிஷனரா, ஓகே, இல்லை கான்ஸ்டபுளா, என்னது. ஸோ எல்லாத்துக்கும் என் மைண்டில் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது. இது இப்படி தான், இது இப்படி தானே. ஸோ அதில் அந்த கதை அம்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் உண்டு. பட் போலீஸுங்கிறது போலீஸ் தான் படத்தில். உங்களுக்கு எல்லா செக்ஷன்ஸும் தெரிஞ்சிருக்கு போலீஸ்ல இல்ல? ஆமாம், வீட்டில் 4 ட்ரெஸ் வச்சுருக்கேன் நான். ஓ, ரெடியாகவே ஸ்டிச் பண்ணி இருக்கு. ஆமாம். ஏன் தெரியுமா? இந்த போலீஸ் யூனிஃபார்ம் கரெக்டாக இல்லைன்னா, சின்ஸ் வேர் இன் மூவி வேர்ல்ட், அந்த கம்பீரம் இருக்குல்ல, கரெக்ட், அந்த அது போலீஸ் ட்ரெஸ் கரெக்டாக இல்லைன்னா நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலும் டல்லாக போயிடும். போலீஸ் ட்ரெஸ் கரெக்டாக இருக்கணும். ஆனால் எப்போதுமே நான் பார்த்துருக்கேன் உங்களோட போலீஸ் கெட்டப்பில் கொஞ்சம் கூட பெல்லி இல்லாமே இருக்கும். கொஞ்சம் நேச்சுரலாக லைட் பெல்லியோட இருக்கலாம், அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்களா? போலீஸாக பண்ணுறோமே. நேச்சுரல் பெல்லி போலீஸ் இருக்கக்கூடாதுங்க. பெல்லி இருக்கக்கூடாது போலீஸ்க்கு. தட் இஸ் ஷுட் நாட் பி பெல்லி. அதுக்கு தான் அவங்க ட்ரைனிங் பீரியடில் பார்த்துருக்கீங்களா? அப்படி இருப்பாங்க. ட்ரைனிங் முடிச்சு வெளியில் போலீஸ் ட்ரெஸ் போட்டோன்னா பெல்லி வந்துடும். இங்கே ட்ரைனிங் கிட்ட எல்லாமே காலத்தின் கட்டாயம்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை. அது நினச்சா செய்யலாம். ஒரு மனுஷன் நினச்சா செய்யலாம். ஒரு வைராகியம் இருக்கணும். வைராகியம்னு இல்லை, உங்கள் உயிர் எங்கே இருக்குது? என் உயிர் எங்கள் ஹார்ட்டில் எல்லாம் நான் எப்படி இருக்கேனோ அதில் தான் இருக்குது. உங்கள் உடம்புல இருக்குது. உடம்புல தான் இருக்குது. ஆமாம், உனக்கு இல்லை, எல்லாரும் உயிரும் அங்கே உடம்புல தான் இருக்குது. ஸோ நம்ம உடம்போட நேசிக்கணும். கரெக்ட், ரொம்ப நேசிக்கணும் நம்ம உடம்பை தான். உடம்பை நம்ம வந்து டெய்லி வந்து பூஜை பண்ணணும், அவ்வளோ நேசிக்கணும். ஸோ ஃபேக்டர் அதுதான். என்னதான் இருந்தாலும் ஒரு ஜாப் இருக்குது, அந்த ஜாபோட டிக்னிஃபிகேஷன் இருக்குது. அந்த டிக்னிஃபிகேஷன் ஜாப் இஸ் போலீஸ்காரனை பார்த்தா வாவ் அப்படி தெரியணும். மெஜஸ்டிக்காக இருக்கும். ஆமாம், பார்த்து பயந்து ஓடக்கூடாது. போலீஸ் வருது, வண்டி திருப்பிட்டு ஓடுறோம் இல்லையா? ஆமாம். ஆஹா, சூப்பராக சொன்னீங்க. ஆக்சுவலாக ஒரு போலீஸ் வந்துட்டு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. அண்ட் நிறைய நீங்கள் சொன்ன மாதிரியே போலீஸ் ரோல் நிறையா பண்ணியிருக்கீங்க. பட் உங்களுக்கு ரொம்ப பிடித்த படம், ஒரு ப்ராப்பர் போலீஸ் ஃபிலிம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா எது சொல்வீங்க? நான் இதுவரையும் ப்ராப்பர் போலீஸ் அகாடமி அப்படி ஒரு ஃபிலிம் பண்ணது கிடையாது. போலீஸ் ஒரு கேரக்டராக பண்ணியிருக்கேன். அப்படி ஒரு கேரக்டரில் வந்து ரொம்ப இமோஷனலாக ட்ராவல் பண்ண கேரக்டர் தான் கஜினி. ஆஹா. கஜினியில் நான் போலீஸ் ட்ரெஸ் போட்டதே இல்லை. பட் ஸ்டார்டிங்கில் மட்டும் வருவேன். பட் ஒரு 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 ஸ்கிரிப்ட் அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. என்னுடைய இந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட தான் ஆரம்பிக்குது, அங்கேருந்து தான் இன்ட்ரோல் ஆரம்பிக்குது, அங்கேருந்து தான் திருப்பி ஓப்பன் ஆகுது. ஸோ இட்ஸ் வெரி இமோஷ்னலி டச்ட் ஃபிலிம் கஜினி. அண்ட் ஹிந்தி வாஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஹிந்தி கஜினி பண்ணுவது டக்குன்னு ஹிந்திலையும் பண்ணியாச்சு. அண்ட் நீங்கள் தமிழ் படத்துலேயே பார்த்துட்டு ரொம்ப வியந்த ஒரு போலீஸ் படம், சரி இதில் நான் நடிச்சிருக்கலாமே, இன்னும் சூப்பராக இருந்திருக்குமே, அந்த மாதிரி மூவினா எந்த மூவி? வேட்டையாட விளையாடு. வாவ், நைஸ். கமல் சார் பதில் நான் நடிச்சிருப்பேன்னு சொல்லுவேன். இதுதான் நம்ம தம்ப்நெயில். நைஸ். அது வந்து எனி ஆக்டர் அது வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஆசை தீரவே தீராது. ஓகே, நம்ம உட்காந்து சீட்டில் உட்காந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த கேரக்டர் நம்ம இங்கே உட்காந்து நடிச்சுட்டே இருப்போம். வி ஆல்வேஸ் ஓகே ஓகே ஓகே. விக்ரம் பார்க்கும்போதெல்லாம் நான் வந்து எனக்குள்ளே நான் வந்து அப்படியே இது எப்படி நடிச்சிருப்பாரு அப்படின்னு தாட் வந்துடும். அது சூப்பர். அண்ட் இன்னொரு ஒரு மெயின் திங், நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, உங்கள்கிட்ட கேட்க சொல்லி உங்களை இன்டர்வியூ பண்ணுறேன்னு நான் சொன்னோன்னே, எப்படி இவர் இப்படி மெயின்டைன் பண்ணுறாரு ப்ராப்பராக பாடியை? நீங்கள் சொன்னீங்க நம்ம பாடி தான் நம்ம சொத்து அப்படின்னு சொல்லிட்டு, பட் கரெக்டான இன்டேக் நீங்கள் எடுத்துப்பீங்களா? கொஞ்சம் கூட நீங்கள் இப்போ வெளியிலலாம் போகும்போது இந்த ப்ரொடக்ஷன் சாப்பாடெலாம் பார்த்தா டெம்ப்டிங் ஆகாதா? எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? உங்களோட டயட் என்ன தான்? ப்ரொடக்ஷனுக்கே தெரியும் நான் இதுதான் சாப்பிடுவேன்னு. ஸோ அது கரெக்டாக அவங்களே சமைச்சு வச்சுருவாங்க. எங்கிட்ட வந்து கேட்பாங்க, அந்த ப்ரொடக்ஷனில் ஒரு ஹெட் இருப்பாங்க, குக் பண்ணுற ஹெட் இருப்பாங்க. அவர் வந்து இப்போ கேரவன் இல்லாத டைமில் வந்து கேட்பாங்க, என்ன சாப்பிட்றீங்க சார்? அந்த சிக்கன் வாங்கிட்டு வந்து அதே மாதிரி பண்ணால் போதுமா? அப்படியே பண்ணி கொடுத்துருங்கண்ணே அப்படின்னு அப்படியே பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு கேள்வியிலே எல்லா பதிலும் இருந்தது. நான் சொன்னேன் உடம்பு ரொம்ப நேசிக்கணும்னு. ஏன்னா நம்ம உயிர் அதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போது லைஃப் ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணும், ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். டிசிப்ளின் லைஃப் தான் உங்களுக்கு வெற்றி தரும். ஓகே, தட் இஸ் இன்றைக்கி பண்ணால் நாளைக்கு வெற்றி வரும்னு வராது. இன்றைக்கி பண்ண ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் வரும்.
ஆனால் அந்த 10 வருஷம் நம்ம டிசிப்ளின்டாக இருக்கணும், கரெக்ட். மாறக்கூடாது. அந்த ஒரு ஃபோக்கஸிங் இருக்கணும், டிட்டர்மினேஷன் இருக்கணும். இதை நான் சொல்கிறேன், செய்யணும். சொல்கிறது எல்லாம் நம்மளும் ஸ்கூலுக்கு போகிறோம், டீச்சர் சொல்கிறது கேட்குறோம், கற்றுக்குறோம். ஆனால் அந்த 50 ஸ்டூடெண்ட்டில் ஒரு கிளாஸில் 50 40 30 ஸ்டூடெண்ட்டில் ஒருத்தன் தானே பெரிய ஆள் ஆகிறான். ஆமாம், எல்லாருமே ஆகலாம்ல, கரெக்ட். ஆகலாம்ல. தட் இஸ் அ நேச்சர். அது யார் தப்பும் கிடையாது. தட் இஸ் அ நேச்சர். கான்சன்ட்ரேஷன் சிதறி போகுது, ஃபோக்கஸிங் இல்லாமல் போகுது. நமக்கு சேராத விஷயத்துக்கு போகிறோம், அங்கே போய் இடிக்கிறோம், பவுன்ஸ் பேக் ஆகிறோம், திருப்பி இடிக்கிறோம், பவுன்ஸ் பேக் ஆகிறோம். அப்புறம் நம்ம லைஃபோட ஸ்பேன் போயிடுது, ஒரு வருஷங்கள் கடந்து போயிடுது. மெச்சூர் ஆகும்போது ரிலீஸ் ஆகிறோம், நான் போனது தப்பு, இதுதான் என் பாதைன்னு. ஒருவேளை அந்த பாதையிலே போயிருப்போம், ஆனால் அன்றைக்கி கரெக்டான விஷயம் தெரியாதனால போயிட்டு நம்ம திருப்பி வந்திருப்போம். கரெக்ட். அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது லைஃப்பில். ஸோ இதுதான் நான் இப்படி தான் இருக்கணும்னு நான் முடிவு பண்ண விஷயம் அது. அதனால அதே பாத்தில் கரெக்டாக போயிட்டு அதே பாத்தில் போயிட்டு சில்வஸ்டர் ஸ்டாலோன் எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன். சில்வஸ்டர் ஸ்டாலோனை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தா இப்படி இருக்கணும்டா அப்படின்னு மாடல் அப்படின்னு ஒரு இது. பொன்னியின் செல்வன் 2 சொல்லியே ஆகணும், சூப்பரான ஒரு நடிப்பு. இதுக்காக என்ன மாதிரியான ஹோம்ஒர்க்லாம் மணி சார் உங்களை பண்ண வச்சார்? மணி சார்ங்கிறது வந்து நம்ம ஒரு மோஸ்ட் ஹை ஒரு ஹை லெவல் ஆஃப் விஷயம் தான் எல்லாமே இருக்கும். தட் இஸ் வாட் ஐம் சேயிங் இஸ் ஸ்கூலிங் லெவலில். அது எல்லா இடத்துலையும் இருந்தால் நல்லாயிருக்கும், எல்லா இடத்துலையும் நல்லாயிருக்கும். உங்கள் கையில் ஸ்கிரிப்ட் இருக்கும், உங்களுக்கு ரீடிங்க்கு டைம் இருக்கும், ரிஹர்சிங்க்கு டைம் இருக்கும், மேக்கப் போட்டு வந்து ரிஹர்சிங்க்கு டைம் இருக்கும், ஸ்கிரிப்ட் நரேஷன் இருக்கும். ஸோ எல்லாமே யூ ஆர் ப்ரிப்பேர்ட். உங்கள் ஹெட்டுக்குள்ளே ஏற்றுறது தான் எல்லாமே. ஸோ யூ ஆர் வெரி கம்ஃபர்டபுள் ஆன் த செட்டுக்குள்ளே. அந்த காஸ்டியூம் போட்டு யூ ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட். அங்கே போய் சும்மா பேசினா போதும், கரெக்டாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக வந்து ஒன்றும் ஒன்றும் இல்லை. எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி இட்ஸ் ஆல் ஃபீடட் டு யூ. ஃபீடிங் கரெக்டாக இருக்கும். அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே அப்படி தான் இருக்கும். ஸோ ஃபீடிங் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபீடிங் கரெக்டாக இருக்கும்போது மேக்கப், காஸ்டியூம், அடுத்தது ஆள் பாதி ஆடை பாதி. கான் தேர், ஆர்ட் ஒர்க் கரெக்டாக இருக்கும், செட்டு கரெக்டாக இருக்கும். யூ ஆர் பிளேஸ்ட் இன் த பர்ஃபெக்ட் பிளேஸ்மெண்ட். தென் யூ ஸ்பீக். தட்ஸ் வாட் கால்ட் நம்ம டயலாகாக சொல்கிறோம். அது வந்து டயலாகாக இல்லை, டயலாகாக வராது நம்மளுக்கு, ஆனால் நேச்சுரலாக பேசுகிற மாதிரி தான் இருக்காது. ஸோ தட் இஸ் வை தட் டிஃபரன்ஸ் யூ ஃபீல் தேர். வாவ், சூப்பர், பிரில்லியன்ட் ஆன்சர் கொடுத்துருக்கீங்க நீங்கள்.